112 சங்கீதம் 10 வசனங்களை உள்ளடக்கி இருந்தாலும் அந்த 10 வசனங்களிலே 9 வசனங்கள் மிக தேவ அனுக்கிரகம் நிறைந்த வசனமா இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தினுடைய இந்த சங்கீத பகுதியினுடைய முக்கிய வசனமே முதல் வசனம் தான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல சங்கீத பகுதியை தியானிக்கும்படி உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த சங்கீதத்திற்கு மிக அற்புதமாக சொல்லி தரப்பட்டிருக்கிற வார்த்தை, கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுகிற சன்னதி யார் என்கிறதை இந்த சங்கீத பகுதி நமக்கு சொல்லி தருகிறது. அல்லேலூயா. இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவன் யார்? இந்த சங்கீதத்திலே 7 ஆசீர்வாதங்களும் 6 விதமான 7 ஆசீர்வாதங்களும் 7 விதமான குணங்களையும் நாம் இந்த சங்கீத பகுதியிலே பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் 7, அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்கிற பகுதி 7. அப்படி இந்த 9 வசனங்களுக்குள்ள இந்த 14 காரியங்களையும் நீங்கள் உள்ளடக்கி இருக்கிறதை பார்க்க முடியும். முதலாவது அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். ஆமென். சங்கீதம் 112ல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஒரு அதிர்ஷ்டசாலி, அதுதான் பாக்கியவான். அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 7 ஆசீர்வாதங்களில 2வது வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, அவன் சன்னதி பூமியில் பலத்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய தலைமுறைகளை குறித்து கர்த்தர் கரிசனை உள்ளவரா இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டி தருகிறது. அல்லேலூயா. 3வது வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கும். 6வது வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதவனாய் இருப்பான். 6வது வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, நித்திய கீர்த்தி உள்ளவன். அதனுடைய 8வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். 9வது வசனத்தினுடைய அந்த பின்பகுதி சொல்லப்படுகிறது, ஏழைகளுக்கு கொடுப்பான். ஏழைகளுக்கு கொடுப்பான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிற்கும். 7 ஆசீர்வாதங்கள் இந்த சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்காக இந்த சங்கீதத்திலே விளம்பப்பட்டிருக்கிறது. அதே கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவனுக்குள்ள 7 குணாதிசயங்களும் உண்டு. அதுவும் இந்த சங்கீதத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. முதல் குணாதிசயம் என்னன்னா, 4வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்னா, இரக்க குணம் உள்ளவனா இருப்பான், மன உருக்க குணம் உள்ளவனா இருப்பான், அதோடு கூட நீதி உள்ளவனா இருப்பான். நம்ம நேற்றைய தினத்துல கடந்த 3 செக்ஷன்ல அந்த நீதியை குறித்து, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அந்த நீதி என்ன என்கிறதை குறித்து நாம் கடந்த 3 செக்ஷன்ல தியானித்தோம். அப்போ இங்க முதல்ல அவனுக்கு குணாதிசயம் எப்படி இருக்கும்னா, அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். 2வது குணாதிசயம் எப்படி இருக்கும்னா, 5வது வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, இறங்கி கடன் கொடுப்பார். இப்ப கடன் கொடுக்கிறவங்க எல்லாம் இரக்க குணத்தோட கொடுக்கறாங்களான்னு கேட்டா இல்ல. அல்லேலூயா. கடன் கொடுக்கிறவர்களுக்குள்ள எல்லாருக்குள்ள அந்த இரக்க குணம் இருக்கான்னு கேட்டா இல்ல. கடன் கொடுக்கிறவர்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் உண்டாகும்படி அந்த கடன் கொடுக்கிற அந்த காரியத்தினால தன்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும்படி. நான் கடந்த நாளில இப்படி கேள்விப்பட்டேன், அயல் தேசத்துல வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்க எமர்ஜென்சியா ஒரு உதவிக்காக யார் இடத்துலயாவது போய் கையேந்தி அவர்களிடத்திலிருந்து காசுகளை வாங்கி இங்க அனுப்புவார்களே. ஆனா அவங்க அந்த காசை திருப்பி கொடுக்கும் போது பிளைடு வட்டிக்கு சமமாக அந்த காசுகளை அவர்கள் அங்க கட்ட வேண்டுமா. அப்ப என்னன்னா,
கடன் கொடுக்கிறவங்க இந்த சமயத்தை பயன்படுத்தி தங்களுக்கான ஆதாயத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்குள்ள என்ன இருக்குமா? இரக்கம் நிறைந்த அந்த கடன் கொடுக்கிற அனுபவங்கள் இருக்கும். அல்லேலூயா. 5வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, தன்னுடைய காரியங்களை நியாயமானபடி நடப்பி. 3வது காரியம், தன் காரியத்தை நியாயமானபடி. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் தங்களுடைய காரியத்தை யார் நஷ்டப்பட்டா என்ன, யார் கெட்டு போனா என்ன, யார் அந்த அந்த எனக்கு வர வேண்டிய அந்த நன்மையில யார் ஒருவேளை அதுல சோர்ந்து போனா என்ன, விழுந்து போனா என்ன என்று எவரையுமே நிதானிக்காதபடி, எவரையுமே யோசிக்காதபடி ஓடுகிற ஒரு உலகத்துல வாழுகிறோம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தன்னுடைய காரியத்தை தான் நடப்பிக்கிறதா இருந்தாலும் நியாயமானபடி நடப்பிப்பான். அல்லேலூயா. அதுல யாருக்கும் பாதகம் வராம இருக்கணும், அதுல யாருக்கும் கேடு வராம இருக்கணும், அதுல யாருக்கும் மன கசப்புகள் வராம இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை கூட நியாயமானபடி நடப்பிப்பார். அல்லேலூயா. 7வது வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அப்போ அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்குமானா, கர்த்தர் மேல உறுதியா இருப்பான், கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குள்ளதான் அந்த குணாதிசயத்தை நாம் பார்க்க முடியும். மற்றவர்கள் என்ன ஆண்டவரை தேடலாம், ஆனால் உறுதியா இருப்பார்களா, திடமனதா இருப்பார்களா, பற்றுதலா இருப்பார்களான்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான். அதனால்தான் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் மிக தெளிவாய் சொல்லி தருகிறார், அவனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா கர்த்தரை நம்பி உறுதியா இருப்பான். 9வது வசனத்துல முதல் பகுதி சொல்லுகிறது, வாரி இறைத்தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா உலகத்துல, தனக்கு போக தானமா. வாரி இறைக்கிற ஒரு அனுபவம். பரவாயில்ல, அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் கஷ்டப்படுகிறவர்கள் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கு உண்டாகும்னா வாரி இறைக்கிறவனுக்கு உண்டாகும். நம்ம ரொம்ப வாரி இறைக்கிறவங்களை பார்த்தா என்ன சொல்லுவோம்னா, ரொம்ப வச்சிருக்கிறான் போல இருக்கு, அதனாலதான் ஆமா ஆமா உள்ளவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுக்குறான்னு நம்ம நினைப்போம். இல்லங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு அவன் பயப்படுகிறவனா இருந்தா அவன் வாரி இறைப்பதற்கு அவன் தயங்கவே மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் கொடுக்கக்கூடிய, நான் செலவு செய்யக்கூடிய, நான் கிரயப்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு இரட்டத்தனையாக என் தேவன் திருப்பி தருகிறதற்கு போதுமானவர். வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொருட்களினாலே ஆதாயத்தை செய்து கொள்ளுங்கள். நீங்க செலவு செய்கிற பொருட்களுடைய கிரயங்கள் இம்மையில மாத்திரமல்ல பரலோகத்திலும் பொக்கிஷமாக சேர்த்து வையுங்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்குள்ள அந்த குணாதிசயம் இருக்கும். 9வது வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய குணாதிசயத்தை பாருங்க, இரக்கம் உள்ளவன், மன உருக்கம் உள்ளவன், நீதி உள்ளவன், இறங்கி கடன் கொடுக்கிறவன், தன் காரியங்களை கூட நியாயமானபடி யாருக்கும் கேடு இல்லாம பாதகம் இல்லாம நடப்பிக்கிறவன், கர்த்தரையே நம்பி உறுதியா இருக்கிறவன், வாரி இறைக்கிறவன், ஏழைகளுக்கு அவன் கொடுக்கிறவன். நிறைவாக 7வது வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்குள்ள என்னதான் துர்ச்செய்தி வரட்டு, அவங்களுடைய இருதயம் என்ன செய்யாதான்? பயப்படவே செய்யாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவனுக்குள்ள என்ன நிச்சயம் இருக்கும்னா, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்ப துர்ச்செய்தி நம்ம காத்துல வரும்போது, யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் அழிந்தது என்று சொல்லி ஒவ்வொரு நபர்களாக அந்த பகுதியை ஒண்ணு வாசிச்சுட்டே முடிச்சிடலாமா? யோபுடைய அந்த புஸ்தகத்துக்கு நேராக கடந்து வரலாம். யோபுனுடைய புஸ்தகம் சில வசனங்களை உங்களுக்கு நான் மேற்கோளாக நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 14வது வசனத்தை 15வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வந்து
விழுந்து போனார்கள், வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். அந்த வசனத்திலிருந்து நம்ம வாசிச்ச அந்த 22வது வசனம் வரைக்கும் அல்லது 20வது வசனம் வரைக்கும் அவனுடைய காதுக்கு துர்ச்செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. துர்ச்செய்தியை கேட்ட உடனே அவன் அமைதியா இருந்தான். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தந்தது, கர்த்தர் அனுமதித்தது, கர்த்தரால் இவைகள் இந்த காரியங்கள் நடக்கப்படும்படி உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அமைதியாக எல்லாவற்றையும் பொறுமையாய் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். கடைசியாய் பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள் என்கிற செய்தியை கேட்ட உடனே அப்போ கூட அவன் என்ன செய்யறான்னா தன்னை இன்னும் தாழ்த்தி கொண்டு கர்த்தரிடத்திலேயே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் எந்த துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்படாமல் இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ 14 வார்த்தைகளை நமக்கு தியானித்தோம். 7 ஆசீர்வாதங்கள், 7 குணங்கள். அழகான இந்த சங்கீத பகுதியை தேவனாகிய கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறாரே. அந்த கிருபைகளை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 112 1 10 வரை உள்ள வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடியும் உள்ளவன். மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணப்படாதிருப்பான். எலிகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்ந்திருக்கும். துன்மார்க்குடைய அதை கண்டு மயங்கும். தன் பற்களை கடித்து போடுவான். துன்மார்க்குடைய ஆசை அழியும்.